கலங்கரை தீபம் தம் இயேசுவே
இறைவன் நம் கரங்களில் அழகான வாழ்வை கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்த கொடைகளை 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 உள்ள தாளந்து உவமை விளக்குகிறது. எஜமானர் ஒருவர் வெளிநாட்டிற்கு பயணம் செல்லவிருக்கிறார். அவர் பணியாளர்களை அழைத்து தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவர் பயணம் முடித்து திரும்பி வந்த பொழுது அவரவருக்கு கொடுத்த உடைமைகளை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை இந்நாடகத்தின் வாயிலாக அறிவோம். என்ன இது, நம்ம ஊர்ல இன்னைக்கு நல்லா மழை பெய்யுன்னு போட்டிருக்காங்களே, நல்ல கனமழையா இருக்குமோ? டே அந்தோனி, ஆரைக்கோ, இங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. தோட்டத்துல வேலையெல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது ஐயா. அப்படியா? சரி, தோட்டத்துக்கு போய் அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. சரி சரி, தோட்டத்துல வேலையெல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குதுங்க ஐயா. எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? ஒழுங்கா தான் பண்றோம் ஐயா. ஜோசப், இங்க வா. சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்க ஜோசப்? நல்லா இருக்கேங்க ஐயா. சரி, போன மாசம் என்கிட்ட நீ 5 தாளந்து கேட்டிருந்த தானே ஜோசப்? ஆமாங்க ஐயா, கேட்டிருந்தேன். சரி ஜோசப், இந்த அந்த 5 தாளந்து இதை வச்சு சந்தோஷமா இரு. என்ன? ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு வா. யோவான், சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்க யோவான்? நல்லா இருக்கேங்க ஐயா. தோட்டத்துல வேலையெல்லாம் ஒழுங்கா பண்றியா? ஒழுங்கா தான் பண்றீங்க ஐயா. இன்னும் வேலையெல்லாம் முடிஞ்சுதா இல்லை இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குதுங்க ஐயா. அப்படியா? சரி, நீ என்கிட்ட 2 தாளந்து கேட்டிருந்த தானே? ஆமாங்க ஐயா. இந்தா யோவான், அந்த 2 தாளந்து. நன்றிங்க ஐயா. சரி, போயிட்டு வா. ராயப்பா, இங்க வா. என்னங்கய்யா? அவங்க 2 பேரும் என்கிட்ட தாளந்து கேட்டாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்தேன். நீ ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்கல? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு தாளந்து தரேன், இதை வச்சு சந்தோஷமா இரு. என்ன? நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஜமானர் எனக்கு 5 தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சரி, ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் வா. ஆரோக்கியா, சொல்லு யோவான். நமக்கு எஜமான் 2 தாளந்துகளை தான் வைத்திருக்கிறார். அதை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? அதை வைத்து வியாபாரம் செய் யோவான். சரி வா. பயணம் மேற்கொண்ட தலைவர் 2 ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்து பணியாளர்களிடம் கணக்கு கேட்கிறார். பணியாளன் போல் இல்லாமல் இறைவன் கொடுத்த பொறுப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். உழைப்போம், உயர்வோம், நற்செய்தியின் படி வாழ்வோம். நன்றி. நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே என்று எஜமானர் யாரை பார்த்து கூறுகிறார்? வேதாகமத்தில் உள்ள
தாளந்து உவமை வாயிலாக பதில் கூற வருகிறார்கள் நமது மறைக்கல்வி மாணவியர்கள் 11th ஸ்டாண்டர்ட். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கனி என்றும் கொஞ்சலிக்கும் கோலை நோய் என்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும். இரவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலை தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் எது உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் போகாதபடி அவர் தன் தலையின் கைதால் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பேரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீதி ஆயினால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நன்றி. சொல்லுங்க ஐயா. நான் வெளிநாட்டுக்கு பயணம் போயிருந்தப்ப உனக்கு 5 தாளந்து கொடுத்தல, அதை வச்சு நீ என்ன பண்ண ஜோசப்? ஐயா, நீங்க எனக்கு 5 தாளங்களை கொடுத்திருந்தீர்கள். அதை நான் கஷ்டப்பட்டு உழைச்சு 10 தாளங்களா மாத்திட்டேன். என் மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா ஜோசப்? நீ சொல்றத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சின்ன சின்ன பொறுப்புல நீ ரொம்ப கருத்தா இருக்க. அதனால நான் உன்னை பெரிய பொறுப்புக்கு உயர்த்துறேன். என்ன? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி, போயிட்டு வா. யோவான், யோவான். சொல்லுங்க ஐயா. நான் வெளியூர் பயணம் போறதுக்கு முன்னாடி உனக்கு 2 தாளந்து கொடுத்தல, அதை வச்சு நீ என்ன பண்ண யோவான்? அதை வைத்து நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு 4 தாளங்களாக மாத்திக்கிட்டேங்க ஐயா. அப்படியா யோவான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. சரி, சாயந்தரம் என்னோட மகிழ்ச்சியில நீயும் பங்கு கொள். என்ன? சரிங்க ஐயா. போயிட்டு வா. ராயப்பா. என்னங்க ஐயா? நான் உனக்கு ஒரு தாளந்து கொடுத்தேன்ல, அதை வச்சு நீ என்ன பண்ண? ஐயா, மற்றவங்க எல்லாருமே அதை செலவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அது பத்திரமா இருக்கட்டும்னு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன்யா. என்னது? மண்ணுக்குள்ள புதைச்சியா? பொல்லாதவனே, சோம்பேறியே. யாராவது ஒரு தாளந்த மண்ணுக்குள்ளையா புதைப்பாங்க? ஒரு தாளந்த நீ இப்படி வீணாக்கிட்டியே. ஓன்ட்ட கொடுத்ததுக்கு அதை நான் ஜோசப்ட்ட கொடுத்திருந்தா கூட அதை பயனுள்ளபடி செலவழிச்சிருப்பான். என் கண்ணு முன்னாடியே நிற்காது. அந்த ஒரு தாளந்த கொடுத்துட்டு இங்கேருந்து போயிரு. சரிங்க ஐயா, இந்தாங்க ஐயா. இங்கேருந்து போ முதல்ல. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேங்க ஐயா. ஜோசப், இங்க வா. சொல்லுங்க ஐயா. இந்த ஜோசப், அந்த ஒரு தாளந்து, அந்த 10ஓட 11 இந்த ஒரு தாளந்தையும் வச்சு சந்தோஷமா இரு. என்ன? ரொம்ப நன்றிங்க ஐயா. வா போலாம். எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்னைக்கு நன்னெறி மறைக்கல்வி விழாவுடைய தொடக்க விழாவை கொண்டாடுகிறீர்கள். சின்னதாக சொல்கிறேன். பைபிளில் ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. என்னென்னா, கடவுள் ஃபஸ்ட்டு மனுஷனை படைப்பார். மனுஷனை படைத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறார். அவங்களுக்கு 2 பசங்க முதல்ல பிறக்கிறாங்க. இந்த 2 பசங்களில் ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன், இன்னொருத்தன் காய்கனிகளை பயிரிட்டு உழைக்கின்ற ஒரு விவசாயி. கடவுளுக்கு காணிக்கை செலுத்த போகும்போது இந்த காயெல்லாம் கொண்டு போய் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுடைய காணிக்கை கடவுள் கொஞ்சம் விரும்பலை. அதே சமயத்தில் ஆடு கொண்டு போனவனுடைய காணிக்கையை கடவுள் விரும்பிட்டார். இந்த 2 பேத்துக்கு இடையே ஒரு பொறாமை என்ன வருது.
நான் பெருசா நீ பெருசா, உன்னோடது மட்டும் எப்படி எடுத்துக்கலாம், என்னோடது ஏன் அவர் மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மனத்தாங்கல்கள், அண்ணன் தம்பி தான் மனத்தாங்கல்கள் வருது. அப்போ என்ன பண்ணுறான், இல்லை இவனை இப்படியே விட்டு வச்சா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறான் தோட்டத்துக்கு. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான், அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனை ஓங்கி அடித்து கொண்டு போடுறான். நம்மளை தப்பு பண்ணிட்டு ஓடி போய் ஒழிச்சிட்டு நான் பண்ணலன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கடவுள் வந்து கேட்குறாரு, உன்னுடைய தம்பி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, என் தம்பியை நான் பார்க்கலையே, நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படி இப்படின்னு கடவுள்கிட்ட அவன் சொல்கிறான். அப்போ கடவுள் வந்து அவனை சபிக்கிறார், நீ வந்து உன்னோட சகோதரனை கொண்டுட்ட, அதனால் உன் மேலே நான் சாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். இன்றைக்கி வந்து மறைக்கல்வி, இந்த நன்னெறி இதெல்லாம் எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னா, மனுஷன் மாதிரி வாழ்வதற்கு. நம்மளாம் மனுஷர்கள் தானே, மிருகத்திலிருந்து வேறுபட்டவர்கள், சரிங்களா? ஆனால் மனுஷனாக வாழ்வதற்கு இந்த மறைக்கல்வியும் நன்னெறியும் உதவி செய்யும். இன்றைக்கி பார்த்தோம்னா பெரும்பாலான நேரங்கள் ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கும். உடனே அதை எடுத்து நான் இன்றைக்கி இந்த காட்சியை பார்த்தேன், இன்றைக்கி இந்த காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி போடுவோம். ஆனால் உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுக்காமல் வந்துடுவோம். இது மனித தன்மை அல்ல, அங்கே மனுஷனாக வாழுங்க அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டிசன் கிளாஸ் அந்த கேட்டிசன் புக்லேயும் மாரல் சயின்ஸ் புக்லேயும் என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து காலையில் எந்திரிக்கிறோம். எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 6 மணிக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் 7-7:30 இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளையே உருவாக்கி கொள்ளணும். அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறது. காலையில் இந்த மணிக்கு எந்திரிப்பேன், என்னுடைய வேலைகளை நான் செய்வேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், மதிப்பு கொடுப்பேன். இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஒவ்வொருவரும் செய்கின்ற போது மனுஷனாக வாழ்கிறோம். இல்லை அப்படின்னா மனுஷனாக வாழாமல் நம்ம பல குற்றச்செயல்களுக்கு ஆளாகும். மனுஷனாக வாழல அப்படின்னா நம்ம நிறைய சுமைகளை, சிரமங்கள், அதை என்ன சொல்கிறோம்னா நிறைய சிரமங்களை அனுபவிப்போம். இப்போது அந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த மனிதன் அவனுடைய தம்பியை கொண்டுறான். இதே தான் இன்றைக்கி நடக்குது சமுதாயத்தில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது. அதை பிடிச்சவங்க மேலே நம்ம எந்த தப்பும் சொல்ல மாட்டோம், நமக்கு பிடிக்காதவங்க மேலே 1000 குற்றம் சொல்லுவோம். அவன் செய்யலினாலும் அவன் தான் செஞ்சான், யார் பிட்டடிச்சா அவன் தான் அடித்தான் மிஸ், இவன் அடிக்கலை. யார் அந்த பென்சில் எடுத்தா அவன் தான் எடுத்தான் மிஸ், இவன் எடுக்கலை. இப்படி வந்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம பிடிக்காதவங்க மேல் போடுவோம். ஆனால் அதுகளில் மனிதத்தன்மை, அவர்களை திருத்தலாம். ஆனால் அவர்களை வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே, மற்றபடி அவர்களை அவமதிச்சுட்டு அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடாது. மனுஷனாக வாழ்வதற்கு முதல்ல முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. எல்லோரும் கேட்டிசன் கிளாஸ் படிக்கிறோம், எல்லோரும் மாரல் சயின்ஸ் படிக்கிறோம். ஆனால் நாளைக்கு எல்லாம் இந்த 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்களா, ஸ்கூல் விடும்போது பார்த்தீங்கன்னா நடந்து போவீங்க ரோட்டில், ஹாரன் அடித்தா கூட காதில் வாங்காமல் தானே போகிறீங்க. ஆமாம், நானே ஹாரன் அடிச்சுட்டு போனேன், அப்படியே போகிறீங்க கதையை பேசிட்டு. அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும், சரிங்களா? அந்த பொறுப்போடு இருக்கின்ற போது தான் நம்ம மனுஷனாக இருக்க முடியும். எனவே இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள்லாம் வளரக்கூடிய தலைமுறைக்கு உங்களை நம்பி தான் இந்த நாடு இருக்குது, உங்களுடைய குடும்பம் இருக்குது, நம்ம வாழ்கின்ற சமுதாயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் அந்த தவறு நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தையும் அழிச்சிடும், குடும்பத்தையும் அழிச்சிடும், இந்த உலகத்தையும் அழிச்சிடும். அதனால் வந்து நாம் நல்லவர்களாக இருப்போம், நல்ல மனிதர்களாக இருப்போம் என்ற சிந்தனையோடு இந்த நேரத்திலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பேரன்பு நன்றி உரை ஆற்ற தோழமையோடு அழைக்கிறோம் ஆசிரியர் திருமதி கார்மல் அவர்கள் நன்றி உரை. உள்ளண்ணா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. 2 கொரிந்தியர் 9 இறைவார்த்தையின் படியாக இன்றைய நாளை நமக்கு கொடையாக கொடுத்து மறைக்கல்வி மற்றும் நன்னறி துவக்க விழா இனிதே நடைபெற ஆசீரளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். மாணவர்களை பிறருக்காக வாழவும் பணியாற்றவும் சமூக மாற்றத்திற்கான கருவி